கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா! உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு நம்ம அதற்குரிய வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமீன். உங்கள் துக்கம் முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, முடிந்து போகும் ஆண்டு சொல்றார். முடிந்து போகும் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப முடிந்து போக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் எதுங்க? உங்களை அழ வைக்கிற காரியம் எது? உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் எது? உங்களை கண்ணீர் விட வைக்கிற காரியம் எது? உங்களுக்கு முள்ளாய் குத்துகிற காரியம் எது? அதை நீங்க யோசிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என்னை வேதனைப்படுத்துகுதுப்பா, இந்த காரியம் என்னை ரொம்ப துக்கப்படுத்துதுப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். வேத வசனத்தோட ஒப்பிட்டு நீங்க அப்படியே தொடர்ந்து வாங்க. கவலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் எது? உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் எது? அதிலிருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம அப்படியே தொடர்ந்து வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருப்போம். அநேக பேருக்கு இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கேன், பாரமா இருக்கிறேன், கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு காலம்தான் பிரியமான தேவச்சனமே. குறிப்பிட்ட காலம்தான். பெரிய மலை போல இருக்கலாம், பெரிய பிரச்சனை போல இருக்கலாம், பெரிய குன்று போல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் புரட்டி போட என்னால முடியும்னு. ஏன்னா ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? நம் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி போடுகிற தேவன் நம் தேவன். நாட்களை கூட மாற்றி போட அவரால் கூடும். என் பிரியமான தேவச்சனமே, அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, உடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகுது என்ற வேத வசனத்தோட நீங்க அப்படியே தொடர்ந்து என்னோடு கூட வேத வசனத்தை வாசித்து கொண்டே வாங்க. என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார்களாம். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கா, நறுங்குண்டு போயிருக்கா, அப்படியாப்பட்ட நான் புறக்கணியேன், அந்த ஜபத்தை நான் புறக்கணியேன் என்று தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். பல நாள் காயமா, பல வருஷத்தின் காரியமா, அழுது கொண்டு இருக்கிறீங்களா, புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? அப்ப கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்கள் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய காயங்கள் அது எவ்வளவு கொடிதானதா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், தேவனால் அந்த காயத்துக்கு மருந்து போடு உங்களை சுஸ்தமாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார், உங்களை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். வேற எங்கேயுமே அதுக்கு மருந்து கிடைக்காது. ஆனா ஆண்டவரிடத்துல மருந்து கிடைக்கும். ஆம் பிரியமான தேவச்சனமே, நான் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் அந்தரங்க கண்ணீர் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு தெரியும். என் பிரியமான தேவச்சனமே, உங்கள் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீர் அவருடைய துருத்தியில வைத்து இருக்கிறார். அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார். பிரியமான தேவச்சனமே, அவருடைய நம்முடைய அலைச்சல்களையோ நம்முடைய கண்ணீரையோ துச்சமாய் நினைக்கிற தேவன் அல்ல. அவர் தூக்கி போடுகிற தேவன் அல்ல. அதற்கு ஏற்ற பலனை தருவார். காலம் தாமதிக்கும், சில நாட்கள் காலம் தாமதிக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வருவதற்கு காலம் தாமதிக்கும். ஆனா அதை மாற்றி போட மாட்டார் தேவன். நிச்சயமாய் கூட்டி கொடுப்பார். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அவரால் தர முடியும். பிரியமான தேவச்சனமே, காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனாலும் தேவ சமூகத்துல நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஓட வேண்டாம், அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். ஒரு 7 நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓடினதெல்லாம் போதும். ஒரு 7 நாள் மந்திரவாதியோ மாயவித்தக்காரனோ சொல்வது போல அல்ல, ஒரு 7 நாளை நீங்கள் குறித்து வைத்துங்கள். 7 என்பது பூரணத்தை குறிக்கும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 7 நாட்களில் எங்கேயும் ஓடாதீங்க, அநேக போன் கால் பேசாதீங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, நல்லா பாட்டு பாடுங்க. அடுத்ததான் நீங்க பார்க்கும்போது நல்லா சாப்பிடுங்க, நல்லா
தூங்குங்க. எவ்வளவு அளவுக்கு துதிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு துதிங்க. இதை மாத்திரம் நீங்க செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் உண்டாக்குகிறவரும் மாற்றுகிறவரும் உருவாக்குகிறவரும் அவர்தான். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவருடைய கரத்துக்கு தப்புவிக்கவும் முடியும். ஏன்னா ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நம்ம எத்தனையோ பேரை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா பிரியமான தேவச்சனங்களே? அந்த குறிப்பிட்ட காலம் வரும் வரை அவர் பொறுமையாகத்தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வனாந்தரத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க 400 வருஷம் அங்க உபதிரப்பட்டாங்க. அந்த 400 வருஷம் அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, சரியாய் அவர்களை அந்த இடத்துல இருந்து கூட்டி கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம படிக்க வேண்டும், அதுதான் வேதத்தை வாசிக்க வேண்டும். நமக்கென்று தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அதை யாராலையும் மாற்றி போட முடியாது. ஆனால் தேவன் நமக்கு அதை மாற்றி தருவார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று தேவன் சொல்லுகிறார். அதை நம்மளும் சொல்லணும். அப்படியே தேவ சமூகத்துல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, கவலைகளை பார்த்து, கண்ணீரை பார்த்து, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் ஏசாயா 25வது அதிகாரத்தையும் 8வது வார்த்தையும். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா எழுதியிருக்கா பார்த்தீங்களா? நீங்க எந்த காரியத்துல நிந்தையா இருக்கிறீங்க, அவமானமா இருக்கிறீங்க, வெட்கப்பட்டு போய் இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. அந்த உங்களுடைய நிந்தையை அவர் ஒரு கல்லை புரட்டி போறதை போல புரட்டி போடுவாராம். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். புரட்டி போடுவேன் என்று சொல்கிறார். உடைய நிந்தை பூமியில் இராதபடிக்கு, உன் மேல் இராதபடிக்கு, உன் குடும்பத்தில் மேல் இராதபடிக்கு நான் முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருந்தா தேவன் பார்த்து கொண்டிருப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிரியமான தேவ சனமே, உங்க கண்ணீர், நீங்க சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீரும் அவருடைய துருத்தியில் இருக்குது. அந்த துருத்தியில் இருக்குது. அந்த கண்ணீர் அப்படியே அவர் பார்க்கிறார். அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார். காலம் தாமதமாகுதே, எனக்கு வர வேண்டியது வரவில்லையே என்று சொல்லி நீங்க கலங்கின்னு இருக்கிறீங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நான் சொன்னது போல நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்லா பாடி துதிச்சு பாருங்க. தேவன் செய்கிற அற்புதத்தை நீங்க எனக்கே போன் பண்ணி சொல்லுவீங்க. இதுதான் கர்த்தர் செய்கிற பெரிதான ரகசியம். பெருசா ஒண்ணுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது சரியா செய்யணும். காலம் தாமதமாகுதே என்று சொல்லி நம்ம முறுமுறுத்து விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம். சில நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போய் விடுகிறோம். ஆனால் நம்ம அப்படி செய்யவே கூடாது. தெய்வ சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? அது பெரிய பலனை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, உங்க நிந்தையை கூட அவர் புரட்டி போடுவாருங்களா, உங்க அவமானத்தை கூட புரட்டி போடுவாராம். உங்க மேல தேவையில்லாம சொல்லி இருக்கிற கேசு கட்டு எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவன் புரட்டி போடுவார், மாற்றி போடுவார். அவராலே கூடும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தையும் 3வது வார்த்தையும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர்கள் எப்படி காத்துக்கொள்வாராம் தேவன்? பூரண சமாதானத்துடன். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? தேவன் மேலதான் இருக்குது. நம்முடைய நம்பிக்கை அவர் மேலேயே வைத்திருக்கிறோம். நம்ம வேற எதையும் சார்ந்து இல்லை, வேற எதையும் பிடித்து கொண்டு இல்லை, எதையும் நம்பி இல்லை. நம்ம நம்ம இருக்கிற நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார், உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன். நம்ம வேற யாரையும் பற்றிக்கொள்ளல, அவரைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் சொன்னா இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்க வேத வசனத்தை பாருங்க. உம்மையை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பூரண சமாதானத்தோடு, பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது சரியா செய்து கொண்டே இருந்தா நமக்குள்ள இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் தேவன் நமக்கு வைத்து
காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இப்ப நம்ம வாசிக்கிறோம் வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அநேக வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா காலம் தாமதமாக இருக்கும். அந்நாளுக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். ரெபெக்காளுக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஈசாக்குக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போதே அவருக்கு 40 வயசு, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு குழந்தைய பிறந்ததுலாம். அப்ப பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க அழகா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா நமக்கு நடக்கலையே, நமக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுவோம். இவங்கெல்லாம் முற்பிதாக்களுங்க, வேதத்துல எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் காலம் தாமதிச்சுன்னு சோர்ந்து போகலைங்க, எதுலையுமே அவங்க சோர்ந்து போகல. அவங்க வேலையை அழகாய் செய்து கொண்டு பொறுமையாய் போய்கொண்டு, இன்னைக்கு நமக்காவது ஆறுதல் படத்திற்கு போன் இருக்குது, டிவி இருக்குது, வேத புத்தகம் இருக்குது, நம்மளாம் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லையே பிரியமான தேவச்சனமே. எப்படி அவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ள இருந்து பார்த்தீங்களா? நம்மை காட்டிலும் அவர்கள் தான் பாக்கியவான்கள். நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆனா அவர்களை காட்டிலும் நம்ம தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி எபிரேயர் 11 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அல்லவா? துக்கம் உங்களுக்கு முடிவாகாத படிக்கு நீங்க இருக்கணும். துக்கம் எப்ப பார்த்தாலும் துக்கம், அதுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய துக்கம் மாறணும்னா நம்ம ஜெபத்தை தொடங்கணும். ஏன்னா ஜபந்தான் ஒரு ஆரம்பமே பிரியமான தேவச்சனமே. நம்ம இந்த இடத்துல முர்த்திகாயை பார்க்க போறோம். முர்த்திகாயை ஆமோன் என்ன பண்றாருன்னா, அவரை தூக்கில போடணுன்றதுக்காக அழகா எல்லா வேலையும் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா யார் அந்த தூக்கில போனாங்க பார்த்தீங்களா? முர்த்திக்காக செய்யப்பட்ட தூக்கு மேடை ஆமோனே அதுல விழுந்தான். எப்படி என்று யோசிப்பார்கள். முர்த்திகாய் நல்லா ஜெபித்தார், தேவனோடு கூட இருந்தார், வாசப்படி அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தாருங்க. எவ்வளவு பயபக்தி, எவ்வளோ உண்மையா வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு கூட பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்லுகிறேன். கொஞ்ச நாள் பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நமக்கு வருகிற சத்துருவின் போராட்டத்திலிருந்து தேவனால விடுதலை கொடுக்க முடியும் பிரியமான தேவச்சனமே. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஜெபந்தான். அதற்கு முன்னாடி அவர்கள் எல்லாருமே உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அங்கு ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபத்தினால தாங்க ஆகும். ஜெபம் பெரிய வல்லமை உள்ளது. நமக்கு ஒரு ஆயுதமே ஜெபம் தாங்க. அந்த ஜெபத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு சரியா போயிட்டே இருந்தோம்னு சொன்னா எல்லாவற்றையும் நம்மளால சாதிக்க முடியும். ஜெபிக்கிறவனுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். முர்த்திகாய் ஜெபிச்சாரு, அவருக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. துக்கம் முடிவாகாதபடிக்கு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான தேவச்சனமே, நம்ம அடுத்த வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 42வது அதிகாரத்தின் 3வது வார்த்தையை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நெறிந்து போயிருக்கிற நாணல், ஆமா, அவர் நெறிந்த நாணலை முறித்து அப்படி போடாமலையும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல், அப்படியே நம்ம மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா பல வருஷமா பாடுபட்டிருக்கோம் பத்தியா, கஷ்டப்பட்டிருக்கோம் பத்தியா, கண்ணீர் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அதனால நமக்குள்ள கொஞ்சம் அந்த சோர்வு வந்திருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ள நான் சொல்றது, கிறிஸ்துவுக்குள்ள மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, நமக்குன்னு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு மங்கி எரிந்துகிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மங்கி எரிகிற திரியை கூட நான் அணைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் அதை இன்னும் திரி ஏற்றி வைத்து நம்மளை நல்லா பிரகாசிக்க வைப்பார். அவரால் முடியும். என் பிரியமான தேவச்சனமே, அப்படியே நம்ம சோர்ந்து போய் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வேத வசனம் உங்களை உயிரூட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் உங்களை எழுப்பி கட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மங்கி போயிருக்கிறீங்க, கொஞ்சமா நம்ம சோர்வடைஞ்சு போயிருக்கணும். ஜெபிக்க முடியாதபடிக்கு, துதிக்க முடியாதபடிக்கு சோர்வடைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? அந்த இருதயத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை ஒரு ஆறுதலாய் கொடுப்பார். ஆறுதலாய் கொடுத்து உங்களை உயிர் பெற செய்வார். நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப துதிக்க போறீங்க, ஜெபிக்க போறீங்க. மங்கி எரிந்திருக்கிற திரியை தேவன் அணைக்கவே மாட்டார். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க. ஆனா கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருக்கீங்க. அந்த திரியை அப்படியே அணைத்து விடுவார். அவர் இன்னும் பிரகாசிக்க செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்துல உங்களை தேவன் தட்டி எழுப்ப வல்லவராய் இருக்க. சோர்ந்து போகாதீங்க. மங்கி எரிகிற உங்க திரியை நான் அணைக்க மாட்டேன், அதை இன்னும் பிரகாசிக்க செய்வேன், இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமா உண்டாக்க செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். வாசிப்போம் ரோமர் 16வது அதிகாரத்தையும் 20வது வார்த்தையும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமேன். பார்த்தீங்களா? சமாதானத்தின் தேவன் இந்த நேரத்துல நமக்கு என்ன பண்ண போறார்னா, சாத்தானை நசுக்கி, நம்ம நசுக்க போறது, அவர் நசுக்கி நம்ம காலின் கீழ் வைக்க போறார். நம்ம அதை ஏதி மிதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம காத்துட்டு இருந்தோம் இல்லையா? இத்தனை நாட்கள் நம்ம காத்திருந்தோம் இல்லையா? கண்ணீரோடு தேவ சமூகத்துல காத்திருந்தோம் இல்லையா? அதனால அந்த சாத்தானை அவர் நசுக்கி நம்ம காலின் கீழ் போட போகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம சோர்ந்து போயிடுமா?
இல்ல, கவலைப்படாதீங்க. இனி உங்களை எழுப்பி கட்ட தேவன் வல்லவராக இருக்கார். நீங்க கொஞ்சம் அப்படியே எழும்புங்க, கர்த்தருக்குள்ள துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெருசா பாரமாவே தெரியாது. கர்த்தரோடு கூட இணைந்து கொண்டு நீங்க வாழும் பொழுது அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையாய் மாறும். பிரியமான தேவச்சனமே, நான் சந்திக்கிற துக்க நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணும். நான் சந்திக்கிற பாத்தீங்களா, இந்த துக்கம் எனக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா இவ்வளவு காலம் உங்களை அழ வச்சுட்டு இருந்துச்சிங்களா, உங்களுக்கு முள்ளா குத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தையும் 13வது வார்த்தையும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம் பிரியமான தேவச்சனமே, சோதனை மாத்திரம் கொடுக்க மாட்டார் நம் தேவன், நம்ம தப்பி செல்றதுக்கும் வழியும் செய்வார்னு சொல்றார். அளவுக்கு அதிகமான சோதனையும் கொடுக்க மாட்டார். நம்ம எவ்வளவு அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு தான் சோதனை கொடுப்பாராம். எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த உபத்திரத்தின் பாதையில நம்ம கடந்து தாங்க போகணும். இந்த உபத்திரம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே வேண்டும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உபத்திரத்துக்குள்ள போகும்பொழுதுதான் நம்ம சரியான பாதையில போகிறோம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என் பிரியமான தேவச்சனமே, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நமக்கு உண்டாகவில்லை. எல்லா மனுஷனுக்கும் பாடு இருந்தது, துக்கம் இருந்தது, உபத்திரம் இருந்தது. அந்த கண்ணீரின் பாதையில தான் போனாங்க. அவங்க எல்லாம் பரிசுத்தம். ஆபிரகாமுக்கு இல்லாத பாடுகளா, சாராளுக்கு இல்லாத உபத்திரங்களா? யோசிச்சு பாருங்க, யாருக்கு தான் பாடு இல்லை? இந்த வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அவங்களுக்கும் சோதனை வந்துச்சு, நமக்கும் சோதனை. இந்த சோதனையில தப்பி நம்ம வாழணும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நமக்கு ஒரு வழிவாசலை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல. நீ எந்த அளவுக்கு பாடுபட, உன்னுடைய சரீரத்துல பலன் இருக்கு, உள்ளத்துல பலன் இருக்கு, உனக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு பார்த்து தான் ஒரு சோதனையை ஆண்டவர் உங்ககிட்ட அனுமதிக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதற்குரிய வசனத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். வாசிப்போம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தையும் 1, 2, 3. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமானாகிய ஈசாயிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக சொல்லுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரே ஒரு வழி உண்டாக்குகிறார் பாருங்க. சாமுவேல் பயப்படுறாரு, ஆண்டவரே இது மட்டும் சவுலுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், என்னை கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. போகும்போது ஒரு காளையை கையில பிடிச்சிட்டு போப்பா, பிடிச்சிட்டு போயிட்டு அந்த நான் பலி செலுத்த போறேன்னு சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குற பார்த்தீங்களா. அப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு சொன்னா, நம்மளால முடியலன்னு சொன்னா, நம்ம அப்பா கிட்ட அழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கதறும் பொழுது அப்பா நமக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். ஏன்னா அன்னைக்கு சாமுவேலுக்கு திறந்து கொடுத்த அதே தேவனை தான் நம்ம இன்றைக்கும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு வழி வாசலை நிச்சயமாய் தரப்பார். என் பிரியமான தேவச்சனமே, இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்க ஒரு துவக்கத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கா. வழியே இல்லை, எல்லா வழியும் அடைஞ்சு போச்சுன்னா ஒரு வழியை தேவன் திறந்து கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கு அடாவை கொடுக்கவில்லையா? முள்ளு பொதார்ல சிக்கி இருந்தது. ஆபிரகாம் பிள்ளையை பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் போறாரு பலி செலுத்துறதுக்கு. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு என்ன இதா போயிட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள வேதனை இருக்கும். நமக்கு கொடுத்ததே இந்த வயசான காலத்துல ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் பலி செலுத்த சொல்லுகிறாரே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு விசுவாசத்தோடு ஒரு எதையுமே வெளிப்படுத்திக்காம போயிருந்திருப்பாரு. ஆனாலும் அந்த ஈசாக்கு கூட கர்த்தருடைய சத்தத்தை சின்ன வயசுல கேட்டுக்கிறார் பாருங்க. இதான் ஒரு பாக்கியமே. பலி செலுத்தும் பொழுது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன்
மேல் கையை போடாதே என்று சொல்லுகிறார். எவ்வளவு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் ஆபிரகாம் மட்டுமா கேட்டிருக்கோம், ஈசாக்கு தானே கேட்டிருக்கோம். அழகா சொல்ல அது ஒரு புல்லுல ஒரு பதார்ல ஒரு ஆட்டுக்கடா இருக்கு, அதை எடுத்து நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொல்றார். என் பிரியமான தேவ ஜனமே, அப்படித்தாங்க உபத்திரம் இருக்கும், ஆனா அதுல ஒரு வழி இருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, தேவன் நமக்கு ஒரு உபத்திரத்தை கொடுத்தால், நமக்கு ஒரு பாடை அனுமதித்தால், அதுல ஒரு வழியை அவர் திறந்து கொடுப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால மாத்திரம் தாங்க முடியும். அவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொடுப்பார். ஒரு கை அடிக்குதுன்னு சொன்னா மறு கை ஆற்றுகிறது. என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய ஒரு கை நம்மளை அடிக்கும், ஆனா மறு கை நம்மளை அணைத்துக் கொள்ளும். ஏன்னா அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் நம்மளை அழகாய் நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னா நம்ம பாடுகள் மத்தியில கடந்து போய்தான் ஆகணும், உபத்திரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி போகும் பொழுதுதான் நம்ம சரியான பாதையில போக முடியும். என் பிரியமான தேவச்சனமே, அடிச்சு நம்மளை சரிப்படுத்தி நம்மளை அழகாய் தட்டி கொடுத்து கொண்டு போகிற தேவன் நம்முடைய தேவன். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை, மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம் பிரியமான தேவச்சனமே, இது வந்து ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மெய்யாக மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். என்ன பிராமிஸ் பண்றார் நம்ம இடத்துல? மெய்யாக மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. உலகம் சந்தோஷப்பட்டு இருக்கலாம், மற்றவங்க சந்தோஷப்பட்டு இருக்கலாம், நம்ம இந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்கலாம். நான் 5 வருஷமா 6 வருஷமா அழுது கொண்டு தான் இருக்க நீங்க நினைக்கலாம். இப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம். என் பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தைக்குள்ள நீங்க கடந்து வாங்க. இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க, உட்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நீங்க அப்படியே எடுத்து உங்களுக்குள்ள, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது எனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை என்று இந்த வார்த்தையை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பல மாற்றங்களை நீங்க பார்ப்பீர்கள். உங்க குடும்பத்தில் இருக்கிற பல மாற்றங்களை நீங்க பார்ப்பீர்கள். என் பிரியமான தேவச்சனமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் இது. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நேரத்துல சொல்லியிருக்கார். நாம் இப்பொழுது தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை அநேக நாட்களாய் அலைக்கழித்து வந்த, கொடுமைப்படுத்தி கொண்டு வந்த அப்பா, முள்ளாயிருந்த, கண்ணியாயிருந்த அப்பா பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பா, நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, எங்களால் செபிக்க முடியலப்பா, துதிக்க முடியலப்பா ஆண்டவரே, எங்களை கை தூக்கி விடுங்கப்பான்னு கதறுகிற பிள்ளைகளை மீண்டும் ஒரு விஷயம் நீர் கை தூக்கி விடுவீராக, எழுப்பி உட்கார வைப்பீராக, செபிக்க உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என்ன காரியத்துக்காக அவர் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, என்ன காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் கையேந்து நிற்கிறார்களோ, அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமா ஆண்டவரே, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை இல்லை ஆண்டவரே. அந்த சோதனைகள் நாங்கள் தாங்கத்தக்கதாக, திராணிக்கு மேலாய் கொடுக்காமல் நாங்கள் தாங்கத்தக்கதாக எங்களுக்கு உபத்திரத்தை பாடுகளை கொடுத்தாலும் அதுல எங்களை அழகாய் தப்பிச்சல நீர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியாய் வழியை உண்டு பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி அவர்களை வாழ வைப்பீராக தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசம் அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.